ஹாய் எவர்படி, நான் உங்கள் ஸ்ரீதர். இன்றைய நாள் உங்களுக்கு சகலவிதமான சந்தோஷங்களையும் குதூகலத்தையும் கொடுக்கட்டும். வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன கதை. கதையோட தலைப்பு சூப்பர் சிங்கரும் சூப்பர் சிங்கமும். கதைக்கு போகலாமா? அதாவது சூப்பர் சிங்கர் அவனுக்கு பாடுறதுக்கு ஒரு இடத்துல சான்ஸ் கிடச்சிது. லேட்டாக எடுத்து அவன் குறுக்கு வழியாக போகலான்னு போகும்போது குறுக்காப்பில் ஒரு சிங்கம் படுத்துட்டு இருந்தது. சிங்கம் படுத்துன்னு தான் இருக்கேன். நைஸாக தாண்டி போகலான்னு போகும்போது டக்குன்னு அது எழுத்தாமே தான் அவன் மேடை போகும்போது டக்குன்னு அவனை பிடிச்சி எடுத்து, பதறே, மானுட பதறே. சிங்கம்லாம் அந்த காலத்தில் பேசும். நான் பசியோடு இருக்கேன், உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னா. அதுக்கு அவன் சொன்னான், நான் சிங்கமே கொஞ்சம் பொறுத்துக்கோ, அங்கே நிறையா பாருங்கள், எழுத்த பாரு ஒரு மேடை இருக்குது, அங்கே நான் பாடணும், நிறைய பேர் காத்துட்டுருக்கு, அட்வான்ஸ் வாங்கிட்டேன்ப்பா, அதனால் நான் பாடிட்டு நீ ஒய்ஃப் வருவா, அவர்கிட்ட மிச்ச பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் இங்கே வரேன், நீ அப்போ என்னை சாப்பிடு அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட், ஒரு எம்ஓஇ போட்டு. அதுவும் ஓகே அப்படின்னு இவன் செத்தான் போச்சோன்னு கிடுக்குன்னு ஊடி மேடைக்கு போய் அங்கே போய் பாட ஆரம்பித்தான். பாடுறான் பாடிக்கிட்டே இருக்கான். 1 மணி ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் அவன் பாட்டவே நிறுத்தலை. அப்படி எல்லாமே கலைஞ்சி போயிட்டாங்க. ஒரு வழியாக பாட்டு முடிஞ்சு அவன் பொண்டாட்டிகிட்ட ஒய்ஃப்கிட்ட பணம் அட்வான்ஸு எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டு, இரு நான் வரேன், இங்கே ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி இந்த பக்கம் அவன் ஒரு சத்தியசந்தன் இல்லையா, அதனால் சிங்கத்துக்கிட்ட கொடுத்த எம்ஓயுவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், எம்ஓயுன்னு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சிங்கத்துக்கிட்ட வந்தானோ. சிங்கம் பார்த்தா இப்போ குறன்னு தூங்கிட்டு இருக்கு. அவன் சிங்கம்னு கூப்பிட்டான். அது எழுந்துக்கவே இல்லை. 3 தடவை கூப்பிட்டு பார்த்தான், எழுந்துக்கல. தெரியும், யாருக்கும் 3 தடவை நமக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஏன்னா 3ஆவது தடவை கூப்பிட்டு எழுந்துக்கலாம், நம்ம ஓடி போயிட்டான். அவன் தலை மறைஞ்சதும் சிங்கம் எழுந்துதான், தலையை ஒரு சிரிப்பு தான். நல்ல வேலைடா தப்பிச்சோம், இவனை எங்கேயாவது முழுங்கி வச்சு அவன் வயத்துக்குள்ளே 4 பூரா பாட ஆரம்பித்தான்னு வச்சுக்கோ, நம்ம கதி என்ன ஆகுது, இதுக்கு ஒரு 10 பல்லியை தின்னுட்டு கூட பசியாடலாம் அப்படின்னு நடுங்கின்றே சொன்னதான். இது எப்படி இருக்கு? இதுதான் சூப்பர் சிங்கமும் கதை. நாளைக்கு இன்னொரு கண்டென்ட் சந்திக்கலாமா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல்.